கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று மே மாதம் 14ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? இன்றைய மன்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? அன்பு குழந்தைகளே, இந்த வசனத்துக்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். இப்போ நம்ம மத்தவங்க கிட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்கள குறை சொல்றதுக்கு பதிலா முதல்ல நம்ம கிட்ட என்னென்ன குறைகள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதை சரி செய்ய முயற்சி செய்யணும். இந்த வசனத்துல துரும்பு அப்படிங்கிறது என்ன தெரியுமா? துரும்பு அப்படிங்கிறது கண்ணுக்கே தெரியாத தூசிய குறிக்குது. ஆனா உத்திரம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒரு பெரிய மரக்கட்டைய குறிக்குது. இப்படி நம்ம மத்தவங்க கிட்ட சின்ன சின்ன தவறுகளை பார்த்துட்டு நம்ம கிட்ட ஒரு பெரிய மரக்கட்டைய போல அதிகமா தவறு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கான மன்னாவா நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாங்க. எனவே அன்பு செல்லங்களே, மற்றவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் செய்யறதுக்கு முன்னாடி தேவன் விரும்பாத கேரக்டர் நம்ம கிட்ட ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம டெய்லி செக் பண்ணணும். நம்முடைய சொந்த குறைகளை நீக்க நம்ம முயற்சி செய்யும் போது மற்றவங்க கிட்ட அன்பு காட்ட தேவன் நமக்கு உதவி செய்வார். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா நம்மிடம் உள்ள குறைகள் என்னென்ன, தேவனோட கிருபையினால அதெல்லாம் எப்படி நீக்கலாம்னு மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்த பிள்ளைகளா இருங்க. பை. God bless you.